ஹே ஆல், நம்ம சேனல்ல எந்தெந்த புக்ஸை பற்றியோ ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாமாடா ஒரு புக் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான புக்கை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். என்னதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் பார்த்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் எந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டாலும் கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் ஆட் ஆயிருக்கும். அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை பல மடங்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் தேவையில்லாத நிறைய ஆர்டிஃபிஷியலான பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கெமிக்கல்னு தெரிஞ்சும் நம்ம திரும்ப திரும்ப அதே ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதனால டயாபெட்டிஸ், பிபி, கேன்சர் போன்ற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாலும் நம்ம நாக்கு என்னவோ அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுறது தானே யோசிக்கிறீங்க? இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சா கூட கடையில் விற்கிற கண்ட மசாலாஸ் எதையும் வாங்காமல் இருக்கலாம். மார்க்கெட்டில் நம்பர் 1 செல்லிங்கில் இருக்க நிறைய மசாலாஸ் பத்தி டாக்டர்ஸ் சொல்றத கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் நிறைய அவேர்னஸான வீடியோஸையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நம்மளாம் மாறலனா எப்படி சொல்லுங்க? வீட்டு முறையில பாரம்பரியமான முறையில சுத்தமா நமக்கு யாராவது இந்த மாதிரி மசாலாஸ்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும்ல. அப்படி ஒரு பிராண்ட் தான் அவாஸ் கிச்சன் மசாலாஸ். 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி மசாலாஸ் எல்லாம் சுத்தமான முறையில உரல்ல இடிச்சு தான் செய்வாங்க. அந்த டேஸ்ட்டை அப்படியே உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவாஸ் கிச்சன்ல இந்த மசாலாஸ் ரொம்பவும் பாரம்பரியமான முறையில அதோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜஸ்ட் இதுல சாம்பிள் பேக்கெட்ஸ் மட்டும் நீங்க வாங்கி பாருங்க. குறிப்பா இந்த ஒரு மசாலா போதும், வெஜ் நான்வெஜ் அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தின இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்க ரீசேல் கூட பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கோங்க. இப்போ இன்னைய வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது லைஃப் பாட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கை எழுதின ஆத்தரோட பேரு மேரி காண்டோ. இவங்க டிஸ்கவர் பண்ண ஒரு சூப்பரான மெத்தட் தான் நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ரகசியங்களை சொல்ல போகுது. பொடா பேமாரி சோமாரி அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனா கோன்மாரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோமா? மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு இந்த கோன்மாரி மெத்தடை பத்தி தெரியாது. இந்த மெத்தட் தான் நம்ம வீட்டை எப்படி சுத்தமாவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறதுனோ சொல்லி தர போகுது. அட போமா, நீ வேற வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு மெத்தடா? எங்க வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு தான் 5000-10,000 கொடுத்து நாங்கள் சர்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமே. அப்புறம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா முக்கியமா நீங்க தான் இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும். இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, அட இவ்வளோ சிம்பிளான விஷயத்த தெரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா இதுக்கெல்லாம் ஆள் வச்சு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கோமேன்னு. இந்த ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீடு இப்போ இல்லை, என்னைக்குமே பல வருஷங்கள் தாண்டியும் சுத்தமாகவே இருக்கும். இந்த கோன்மாரி மெத்தட் மூலியமா நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் பண்ண போறது இல்லை, நம்ம மண்டைக்குள்ள இருக்கானே ஒரு மூலக்காரன், அவனையும் சேர்த்து தான் சுத்தம் பண்ண போறோம். அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போன வீடியோக்கு நீங்க எல்லாருமே முழு ஆதரவை கொடுத்துருக்கீங்க. அந்த வீடியோக்கு நான் போட்டிருந்த எஃபர்ட்டை மதிச்சு நிறைய பேர் தம்ஸ் அப் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்க பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சில பேர் சூப்பர் தேங்க்ஸ் கூட யூஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்க எங்களுக்காக கொடுக்குற இந்த மாதிரியான சப்போர்ட் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரமே கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போறோம். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்க லைஃப்லயும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எப்போதுமே மறக்காதீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க. இப்ப கூட நீங்க அதை பண்ணலாம். உங்க மனசுல ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப்லயும் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ இன்னைய வீடியோக்குள்ள போலாமா? என்னதான் சுத்தம் சுகாதாரம்னு மூச்சு விடாம பேசினாலும் அடியே முட்டையிடுற கோழிக்கு தான் அந்த வலி தெரியுங்கிற மாதிரி சுத்தம் பண்றவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மூலக்காரன் தான் நம்மள இதை செய் அதை செய்யாதன்னு ஆர்டர் போடுவான். நாமளும் அது சொல்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மூலக்காரன் தான் எப்பெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணணும்னு நமக்கு சிக்னல்ஸை கொடுப்பான். அது பல்பு போட்ட மாதிரி நம்ம மண்டைக்குள்ள எப்ப எரியும் தெரியுமா? பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஆயுத பூஜைக்கோ தான். நாமளும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ மாங்குன்னு நம்ம வீட்டையே புரட்டி போட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதுக்கப்புறம் சோளக்குள்ள பொம்மை மாதிரி பேனு கிடப்போம். சரி, எதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும்?
ஈஸியா நம்ம வீட்டையே க்ளீன் பண்றதுக்கு யாராவது ஐடியா கொடுத்தா சூப்பரா இருக்கும்ல. அட, நான்லாம் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே மொபைல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இல்ல யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கடலை போட்டுக்கிட்டே தான் என்னோட வீட்டையே சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க மட்டும் இல்ல, நானுமே யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த கோன்மாரி மெத்தட பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அட, இது இவ்ளோ சிம்பிளான விஷயமா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை ஃபுல்லா கேட்ட பிறகு உங்களுக்கும் அப்படிதான் தோணும். பொதுவா நம்ம வீடு ரொம்ப மெஸ்ஸியா ரொம்ப கிளம்ஸியா இருந்தா நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனா சுத்தமா பண்ணுவோமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான். பலரும் ஏனோ தானோன்னு தான் நம்ம வீட்டையே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னதான் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணாலும் எல்லாமே மறுபடியும் கலைஞ்சுதான் போக போகுது அப்படிங்கிற எண்ணம் தான். அதுக்கு தான் மேரி காண்டோ நமக்கு சூப்பரான 2 விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆத்தருக்கு பல நாடுகள்லயும் கிளைண்ட்ஸ் இருக்காங்களாம். ஆரம்பத்துல என்னவோ இத பத்தியெல்லாம் சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மெத்தட பத்தி அவங்க கிளாஸஸா எடுக்கும்போது அதை லிசன் பண்ண எல்லாருக்குமே இவங்க சொன்ன மெத்தட் ரொம்பவே சரின்னு தான் பட்டிருக்கு. இதெல்லாமும் ஒரு பிசினஸா மாத்தலாமா அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் growth-ஐயும் அடைஞ்சிருக்காங்க. மேரி காண்டோ தனக்கு இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் மெத்தட்னு இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அந்த வேலை ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப ஈஸியாவுமே முடிஞ்சிடும். ஆனா கிளீனிங்க்கு மட்டும் அப்படி பெருசா எந்த ஒரு மெத்தட்ஸோ பேட்டர்ன்ஸோ இல்லை. அதனால தான் வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போதே ரொம்ப மலைப்பாவும் ரொம்ப பெருசாவும் இருக்கு. அதனால தான் கிளீன் பண்றதை நம்ம ப்ராப்பரா பண்ணாம ஏனோ தானோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல என்னதான் மாங்குன்னு கிளீன் பண்ணாலும் நம்ம வீட்டை பார்க்கும்போது கிளீன் பண்ண மாதிரியே இருக்காது. இந்த ஆத்தர் இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல மெத்தட்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா மட்டும் கிளீன் பண்ணுவாங்களாம். அந்த ஏரியால இருக்க தேவையில்லாத பொருட்களை மட்டும் தூக்கி போடுவாங்களாம். திரும்பவும் மறுநாள் இன்னொரு ஏரியாவை கிளீன் பண்ணும்போது முதல் ஏரியால இருந்த பல தேவையில்லாத பொருட்கள் இந்த ஏரியாலையும் இருந்துச்சாம். அப்போ எதை எங்க வைக்கிறதுங்கிற பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்காங்க. முதல் 2 நாளைக்கு என்னவோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா குப்பையும் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். திரும்பவும் எல்லாம் கலைஞ்சு போயிடும். மறுபடியும் அதை கிளீன் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் லொகேஷன் வைஸ் கிளீன் பண்ணாம கேட்டகரி வைஸ் கிளீன் பண்ணும்படி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வார்ட்ரோப் ஏரியாவை மட்டும் நம்ம கிளீன் பண்றோம். அதுல இருக்க தேவையான ட்ரெஸ் தனியா தேவையில்லாத ட்ரெஸ் தனியா பிரிச்சு எடுக்கிறோம். ஒரு வழியா கண்ணை மூடிட்டு தேவையில்லாத ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையும் தூக்கியும் போடுறோம். இப்போ நம்ம வார்ட்ரோப் ரொம்ப கிளீனாவும் நீட்டாவும் இருக்கும். மறுநாள் பெட்ரூமை கிளீன் பண்ணலான்னு போறீங்க. அங்க இருக்க ஷெல்ஃப்ஸ்லயும் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ன்னு தனியா ஒரு கபோர்டு ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பீங்க. இப்போ மறுபடியும் அதுல இருந்து தேவையானது தேவையில்லாததுன்னு தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். மறுநாள் வேற ஒரு ஏரியா கிளீன் பண்ணும்போது அங்க 4 ட்ரெஸ்ஸுங்க தொங்கும். இதனால எதை எங்க வைக்கணும், நம்ம கிட்ட என்னெல்லாம் ட்ரெஸ்ஸுங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அங்கங்க எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரெஸ்ஸுங்க இருக்கிறதுனால நம்ம வீடும் பார்க்கறதுக்கு எப்போதுமே கிளம்ஸியா மெஸ்ஸியா தான் இருக்கும். அதனாலதான் இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஏரியாவா சுத்தம் பண்றதுக்கு பதிலா கேட்டகரி வைஸ் சுத்தம் பண்ண சொல்லி முதல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல ஆத்தர் சொல்லியிருக்கிறது 5 கேட்டகரிஸ் பத்தி. க்ளோத்திங்ஸ், இதுல டாப்ஸ், பாட்டம், ட்ரெஸ்ஸஸ், பைஜாமா, ஜாக்கெட், சாரி, சல்வார், அண்டர்வேர் வரைக்கும் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். அடுத்தது புக்ஸ், இதுல ஃபோன் புக், டைரி, டெக்ஸ்ட் புக், மேகசின்ஸ், கிட்ஸோட புக்னு எல்லாமே அடங்கும். அடுத்தது பேப்பர்ஸ், இதுல கிரீட்டிங் கார்ட், ராப்பிங் பேப்பர், செக் புக்ஸ், ரிசிப்ட்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ், பில்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே அடங்கும். அடுத்ததான் மிஸ்செலனி, நம்ம தமிழ்ல இதர பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோட அர்த்தமே. இதுல பாத்ரூம் டெக்கர், கிச்சன் ஐட்டம், டாய்ஸ், அப்ளையன்சஸ்னு எல்லாமே அடங்கும். கடைசி அந்த ஆத்தர் சொல்றது சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ், இதுல நம்மளோட பர்சனல் ஐட்டம்ல இருந்து அவார்ட்ஸ், டைரிஸ், ஸ்கிராப் புக்ஸ்னு எல்லாமே அடங்கும். பொதுவா நாமெல்லாம் எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் உளுந்து உளுந்து படிப்போமே. அது 10 பக்கமா இருந்தாலும் சரி, ஒரு புக்கு ஃபுல்லா இருந்தாலும் சரி, என்னதான் ரூம் குப்பையா இருந்தாலும் அந்த குப்பையோட குப்பையா புரண்டுகிட்டே படிப்போம். ஆனா மேரி காண்டோ என்ன பண்ணுவாங்களாம், எக்ஸாம்க்கு முதல் நாளாவே இருந்தாலும் ரூமை கிளீன் பண்ணிட்டு தான் படிக்கவே உட்காருவாங்களாம். இத சைக்காலஜி மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூலக்காரன் எப்போதுமே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான்.
நம்மள சுத்தி இருக்க பல விஷயங்கள்லயும் கவனத்தை செலுத்துவான். இப்போ படிக்கணுங்கிற மைண்ட் செட்ல உட்காந்து நாம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்க குப்பைகளையும் பார்ப்போம். இப்போ நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ரூம்ல டேபிள்ல உங்க துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. படிச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த துணிங்க உங்க கண்ணுல படுது. அந்த சமயம் நீங்களே அறியாம உங்களோட தாட்ஸ் எல்லாம் அந்த Dress மேல போகும். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்போ போட்டிருந்தோம்? ஓ, அன்னைக்கு சினிமாக்கு போகும்போது போட்டிருந்தோமே, ச்சே எவ்வளோ ஜாலியா இருந்தது அப்படின்னு படிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் எக்ஸாம்க்கு முன்னாடி அவங்க ரூமை ரொம்ப கிளீனாகவும் நீட்டாகவும் வச்சுப்பாங்களாம். அதுக்கு அடுத்தபடியா ஆத்தர் சொல்றது, ஏன் என்னோட வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியலங்கிற ஒரு கேள்விதான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எதையுமே தூக்கி போடாம இருக்கிறது தான். ஒரு விஷயம் தேவையில்லைன்னா அதை தூக்கி போட மாட்டோம். நாளைக்கு தேவைப்படும், இல்ல ஃபியூச்சர்ல என்னைக்காவது தேவைப்படலாம் அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம வீடு எப்படி சுத்தமாகும்? அதுவும் நம்ம வீட்ல இருக்க அம்மாக்கள் இருக்காங்களே, சின்ன சின்ன கவர்ல இருந்து பிளாஸ்டிக் டப்பா வரைக்கும் எதையுமே தூக்கி போட விட மாட்டாங்க. நாமளும் தெரியாதனமா அந்த டப்பாவை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பிரளயமே வெடிச்சிடும். ஸோ எப்ப நீங்க உங்க வீட்டையோ ஆஃபீஸையோ கிளீன் பண்றதா இருந்தாலும் தேவையில்லாத பொருட்கள்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்கல்ல, அதை உடனே தூக்கி போட்டுடுங்க. தேவையான ஆணி எது, தேவையில்லாத ஆணி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் மேரி காண்டோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு பொருளை நீங்க கையில எடுக்கும்போது அப்போ நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த பொருளை நீங்க உங்க கூடவே வச்சுக்கலாம். இல்ல அந்த பொருள் எனக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் கொடுக்கல அப்படின்னா அது உங்க வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்கும். சில பேர் உடைஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாமும் கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுருங்க. சில பொருட்கள் இப்ப தேவைப்படலனாலும் ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். அப்படி இருக்க பொருட்களை எதனால இதை வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி அந்த பொருளை நீங்க வச்சுக்கலாம். இல்லனா கண்டிப்பா அந்த பொருளை டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததா ஆத்தர் சொல்ற முக்கியமான விஷயம், நீங்க தேவையில்லான்னு எடுத்து வச்ச பொருட்களை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்ணில் படாம பாத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆத்தர் ஒரு சின்ன ஸ்டோரியை ஷேர் பண்றாங்க. அவங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க இப்படிதான் வீட்டையே சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொருட்களை பார்த்த கிளைண்டோட அம்மா வந்து அதுல இருக்க யோகா மேட்டை பார்த்து, இது நல்லா இருக்கே, இது ஏன் தூக்கி போடுற, நான் யோகா பண்ணும்போது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்களாம். அப்போ மேரி காண்டோ அந்த கிளைண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க அம்மா யோகா பண்ணுவாங்களான்னு. அப்போ அந்த கிளைண்ட் சொன்ன பதில் மேரி காண்டோவை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அந்த பதில் என்னன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மா யோகா பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்கிறது தான். அதனாலதான் இந்த ஆத்தர் ரொம்ப அழுத்த திருத்தமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, நீங்க தேவையில்லான்னு எடுத்து வச்சிருக்க ஒரு பொருளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டொனேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது என் தங்கச்சிக்கு நல்லா இருக்குமே, இது என் அண்ணனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சில பொருட்களை எடுத்து வச்சிருப்போம். ஆனா அதை கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கவே மாட்டோம். நம்ம வீட்லயே ஒரு ஓரமா ஒரு மூலையில அது ஒரு குப்பையா சேர்ந்து கிடக்கும். அடுத்ததா இந்த ஆத்தர் சொல்றது, மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறத. இவங்க எப்போதுமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஏன் இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு. அதையெல்லாம் எடுத்து தூக்கி போடலான்னு சொன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும்னு எடுத்து வச்சிருப்பாங்களாம். அப்பதான் மேரி காண்டோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த பர்டிகுலர் பொருளை வீட்லயே ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்களாம். பல நாட்கள், மாதங்கள், வருஷங்கள்னு அந்த பொருளை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தேடாமலே இருந்திருப்பாங்க. உடனே மேரி காண்டோ அந்த பொருளை எடுத்து தூக்கி போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொருளை காணும்னு தேடிட்டு இருப்பாங்களாம். அந்த ஒரு செகண்ட்ல மேரி காண்டோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணதா இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே தன்னோட ரூமை வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் அதே மாதிரி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு சொல்லி இவங்க ரூம்லயும் நிறைய பொருட்களை இவங்களே சேகரிச்சு வச்சிருக்கிறது. ஸோ எப்போதுமே நாம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும்னா முதல்ல அந்த விஷயத்த நாம கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்ததா, நம்மலாம் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படிதான் பல பேர் வீடுகள்ல கிளீனிங் ப்ராசஸ் போகும். ஆனா அதை பண்ணவே கூடாதுன்னு இந்த ஆத்தர் சொல்றாங்க. நாம ஒரு பாட்டு கேட்டுட்டே க்ளீன் பண்ணும்போது, ஒரு பொருளை கையில எடுத்து நம்ம ஃபீல் பண்ணும்போது
நம்ம இன்னர் தாட்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு சரியா புரியாதாம். ஏன்னா நம்ம கவனம் முழுசும் அங்க ப்ளே ஆகிட்டு இருக்க சாங்ல தான் இருக்கும். சோ எந்தவித சவுண்டும் இல்லாம நாம கிளீன் பண்ணும் போதுதான் நம்ம மனசு பேசுறது நமக்கு கேட்கும். அடுத்ததான் மேரி காண்டோ சொல்றது, நம்ம வீட்ல எப்படி குப்பை செய்யறதுன்னு யோசிக்கணுமா. எந்த ஒரு பொருளையுமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டோம். அது பாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்கும். ஆஃபர்லயோ ஆடி சேலுக்கு ஆசைப்பட்டோம் அந்த பொருளை வாங்கியிருப்போம். ஆனா உண்மையாவே அந்த பொருள் நமக்கு தேவையானு கேட்டா நிச்சயமா இருக்காது. சோ எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் வாங்கணும். இதனால நம்ம காசையும் மிச்சப்படுத்தலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயும் குப்பை சேராம பாத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே கிளீனிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்ததா ஆத்தர் சொல்றது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கணும். அவசரத்துல இது அங்கேயும் அது அங்கேயோன்னு மாத்தி மாத்தி வச்சா நீங்க என்னதான் கிளீன் பண்ணாலும் உங்க வீடு கொச்சா முச்சான்னு தான் இருக்கும். அதனால எதை எங்க வைக்கணும்னு சரியா முடிவு செய்யணும். உதாரணத்துக்கு இன்னைய கேட்டகரியில நீங்க க்ளோத்திங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க வீட்ல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுங்களையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போடணும். அப்பதான் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா அதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணுங்க. டாப்ஸ் தனியா, பேண்ட்ஸ் தனியா, ஷர்ட்ஸ் தனியா, சாரீஸ் தனியா, பிளவுசஸ், கிட்ஸ் ட்ரெஸ், இன்னர்ஸ்னு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைங்க. அப்படி எல்லா பொருட்களுக்கும் ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல நீங்க எப்ப கிளீன் பண்ண ஆரம்பிச்சாலும் உங்க வீடு மெஸ்ஸியா தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இந்த பொருள் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானமா முடிவு செஞ்சுட்டு அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துலயே வச்சிடுங்க. இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே ஒரு விஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ல தான் நான் கிளீன் பண்ண போறேன், முதல்ல இந்த கேட்டகரியை தான் நான் சூஸ் பண்ண போறேன்னு. இந்த மாதிரி அந்த நாள் ஃபுல்லா சுத்தம் பண்ணி பாருங்க. உங்க ரூம் மட்டும் இல்ல, உங்க வீடே அடையாளம் தெரியாம மாறி இருக்கும். இந்த தாக்கம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம பல இடங்கள்ல விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆத்தர் இந்த இடத்துலயும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்படி சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்போ உங்க பெட்ரூமை கிளீன் பண்ண போறீங்க. உங்க ரூம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப டீப்பா உங்க பெட் கவர் என்ன கலர்ல இருக்கணும், டேபிள எங்க வைக்கணும், லைட்டிங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க யோகா பண்ணுவீங்கன்னா உங்களோட யோகா மேட் எங்க இருக்கணும். அப்படி யோகா பண்ணும்போது மியூசிக் கேட்டுக்கிட்டே யோகா பண்றதுக்கு அந்த மாதிரி பொருட்களை எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒன்னு ஒன்னா யோசிச்சு பார்க்கணும். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் உங்க கிளீனிங் ப்ராசஸோட அவுட்புட்டா இருக்க போகுது. நம்மளை சுத்தி இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு. அந்த பொருட்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பொருட்களோட எனர்ஜியும் மாறுபடும். ஸோ எப்போதுமே உங்களை சுத்தி இருக்க பொருட்கள் தான் உங்க இன்னர் தாட்ஸ் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவா இருக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த புக்ல இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்காம வெர்டிகலா அடுக்கி வைக்கும் போது நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு களைஞ்சு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கிளீன் பண்றது மூலியமா நம்ம வீட்டை மட்டும் இல்ல நம்ம மனசையும் சுத்தமா வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப கிளீன் பண்ணணுமேங்கிற டென்ஷன் இல்லாம நிம்மதியாவும் இருக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க உங்க வீட்டை மட்டும் இல்ல உங்க ஆஃபீஸ் ஏரியாவையும் சுத்தமா வச்சுக்கலாம். நீங்க உங்க வீட்டை எப்படியெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க வீட்ல உங்க வேலைகளை நீங்களே தான் பாப்பீங்களா இல்ல சர்வன்ட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.